அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி. சொல்லுங்க ஐயா. இப்போ அன்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அன்பு எல்லாரும் வந்து அன்பை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் செயலில் இருக்காங்களா? அன்பாக இருக்காங்களா? அதை பற்றி அன்பு நிறைய சொல்லியிருக்காரு, வள்ளுவர் சொல்லியிருக்காரு, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அன்பு என்னன்னு தெரிஞ்சால் தானே அன்பாக இருக்க முடியும். அதுதான் அன்புன்னா. அன்புன்னா என்ன? அதுதான் அன்பை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க, ஆனால் புரிதல் வந்து எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசமாக இருக்கும். அன்பு பாசம், அதை ரெண்டும் வேறுபடும். அன்பு பாசமும் வேறுபடும். அப்படியா? வள்ளுவர் உட்காருமா, அன்பு அந்த வார்த்தையை எங்க பயன்படுத்துவார் வள்ளுவர்? அன்பு மேடம், நீங்க சொல்லுங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் அந்த வார்த்தையை எங்க பயன்படுத்துறாரு? இல்லறத்துக்கு பயன்படுத்துவாங்க. இல்லறத்து அன்பா இருங்க, அன்போடு இருங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு? அன்பா இருக்கணுங்கிறதுக்காக. அன்பா இருக்காங்களா? அதுதான் இல்லையே, அதுதானே கேட்குறேன். அன்புனா என்னன்னு தெரிஞ்சுதான் அன்பா இருக்க முடியும். அன்புனா என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் குறள் என்ன குறள் சொல்றாரு? ஃபர்ஸ்ட் குறள் அகர முதல எழுத்து. அகரம் எழுத்து எல்லாமே ஆதி பகவான். அகரம், அகரம்னா என்னது? அகரம்னா அது எழுத்துக்கள். முதல் அகரம்னா என்ன? ஃபார்முலா சொல்லுவோம் பாத்தீங்களா? அகரம், உகரம், மகரம். அகரம் முதல்ல எழுத்துக்கள் எல்லாம் ஆதி பகவான் முதல் குறளில் எல்லாத்தையும் அதில் அடைக்கிறாரு. இந்த அன்புங்க வார்த்தைக்கு என் குறளுக்கு விளக்கம் அதில் அதுலேயே இருக்குது. அகரம் வந்துருச்சா? எழுத்து எங்க தொடங்குது? அகரத்துல தொடங்குது. அகரம், உகரம், மகரம். இந்த ஃபார்முலா முதல்ல அதான் ஓம். அகாரம், உகாரம், அகாரம், அகாரம், உகாரம். திருவிளையாட போராட வசனம் பேர் பேசுனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சிரிச்சா கூட என்னப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்காருங்கிறாங்க. இப்ப அந்த ஃபார்முலா புரியுதுல? அகாரம், உகாரம். இப்போ அந்த இதில் வரும்போது அகரம் தான் முதல்ல வைக்கிறாரு. இப்போ இந்த அகரம், உகரம், மகரம் அன்புல இருக்கு. எப்படி புரியுதா? இது புரியல. புரியுதா மேடம்? புரியலையா? எனக்கு சுத்தமா புரியல. இப்போ அகரம், உகரம் சொல்றேன். நீங்க உங்க நிறைய படிச்சிருக்கீங்க. நீங்க தமிழ், நீங்க தமிழ் ஓரளவு தெரியும். அதுக்காக அகரம், உகரம் சொல்றோம் இல்லையா? இந்த அன்பு அதுல அகரம், உகரம் இருக்கு. அகரம், உகரம் அதுதான் தெரியுது. அன்பு எங்க இருக்கு? ஓம்ல சொன்ன அன்பு, அன்பு ஆ இன் ஊ, ஆ ஊ இருக்கா இல்லையா? அதுல அன்பு. அன்பு இருக்கு, இருக்கு. அன்பு ஊ இருக்கு இல்லையா? ஆ இருக்கு, ஊ இருக்கு, அகரம், உகரம் இருக்கு. அகரம், உகரம் இருக்கு. அன்பு, அன்பா. இப்ப குரல் என்ன அடிச்சா இருப்பாங்க முதல்லயே? அகரம், உகர எழுத்துக்கள் எல்லாம் ஆதி. அந்த அகரமும் உகரமும் இருக்கு. அகரம், உகரம் எங்க சேருது அங்க அன்பு இருக்கு. அன்பா இருந்தா அந்த அகரம், உகரம் ஒன்னா சேரும். அகரமும் உகரமும் சேர்ந்துச்சு, அதுதான் அன்பு. அந்த அகரமும் உகரமும் சேரும். இன்னும் அன்பு, அன்புன்னு அன்பாயிரு. இதெல்லாம் வந்து எப்படி அந்த அன்பு அந்த அகரம் உகரம் சேரலன்னா இது என்ன சொல்லுவார் வள்ளுவர்? மேலே என்போல்
வேலை போத்திய தோல் ஒண்ணுக்கு உதவாது இந்த உடம்பு. ஒண்ணுக்குமே உதவாது. அந்த அன்பு அகரமும் உகரமும் இந்த உடம்புல சேரணும். அதான் அன்பு இல்லாத எல்லாம் தமக்குரியன்னு சொல்லுவாரு. அன்பு இல்லாத என்ன ஆகும், இந்த தோல் வெறும் மேலே போத்திய தோல் உடம்பு வேஸ்ட்டு பாடி. அப்போ அன்புங்கிற வார்த்தை எங்கே பயன்படுத்துறாரு, எங்கே எதில் ஆரம்பிக்குது? உலகம் உற்பத்தியிலேயே அகர எழுத்து, முதல் உற்பத்தியே அகரத்துல இருந்தா. அப்போ அன்பு எங்கே வைக்கிற? அன்புல. அன்புன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அது ரெண்டும் சேர்ந்து தான் அன்பு. அகரமும் உகரம் சேர்ந்து தான் அன்பு. நீங்கள் அன்னைக்கு கேட்டிங்களா பசுபதி, அங்கே அன்பு சொன்னாங்களா? பசு பதி பாசம். புரிஞ்சுதா? நீங்கள் தப்பாக கற்று வச்சிருக்கீங்க, அது தப்பு. அன்னைக்கு சொல்கிற பதிங்கிறதும் இடம் தான் சொன்னேன், அதில் இருக்குது பதி. பசுன்னா என்னன்னு தெரியல, பசுபதின்ட்டாங்களே, அந்த பசுன்னு என்னன்னு தெரியல. அதனால தான் நீங்கள் பசு அந்த பசுபதி அப்படிங்க அதான் எப்படின்னு நினச்சிட்டிங்க. பசு என்னாவே ஆன்மாக்கள் இருக்கு, பசுக்கள். பசு பதி பாசம். பாசங்கிறது உலகத்துக்கு வந்துடும், உலகத்தில் இருக்கிற வரையும் அது பாசம். அன்பு கிடையாது. பாசம் பசு பதி. உலக வாழ்க்கை ஆன்மா இடம். உங்களுக்கு தப்பாகவே கற்றுக் கொடுத்துருக்காங்க, தயவுசெய்து மாற்றிக்கங்க. பசுக்கு ஆன்மாக்கள் எல்லாமே பசுக்கள். இப்போ இவங்க நாம் எல்லாமே ஒன்று தான், எல்லாமே பசுக்கள் தான், ஆன்மாக்கள் தான். இப்போ ஆணு பெண்ணு இது வேற வேற இல்லை. இப்போ நம்ம கல்வி எல்லாத்துக்கும் ஒன்று தான், ஆன்மா எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஆண் தன்மை எல்லா எதிரானா அது இறைவன் மட்டும்தான். இது எல்லாமே இதெல்லாம் எல்லாமே ஏற்றுக்கிற பசுக்கள் தான், பெண் தன்மை தான் எல்லாமே. ஆனால் நம்ம இப்போ தோரணைக்கு மாற்றி ஏற்றி சொல்லிக்கிறோம், ஆனால் எல்லாமே பசுக்கள் தான். அதுக்கு தான் பசு பதி பாசம். பசுக்கள் எல்லாமே பசுக்கள் முடிச்சுட்டாங்க மேட்ரை. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் என்ன ஒரு தலைவன் ஒரு அரசன் சொல்லிட்டு இருந்தீங்களா? பசுபதினா பசுக்க, அதாவது பசுனா ஆன்மா, ஆன்மாவுக்கு அரசன் வந்து கடவுள், அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஆன்மாவுக்கு அரசன் கடவுள் அப்படி இல்லை. அங்கே இறைவன்கிட்ட இருந்து ஆன்மாவே வருது. இதுதான் அந்த இது. புரியுதா உங்களுக்கு? பாசம் புரிஞ்சிச்சா? உலக பாசம். இது எல்லாம் இந்த உலகத்தை விடணும், ஆன்மா பிடிக்கணும், ஆன்மா பிடிச்சா அப்புறம் அவனை பிடிக்கணும். அதுதான் 3 ஜோதி சொல்லுவார். முதல்ல சொல்கிறது ஜீவஜோதி, ஆன்ம ஜோதி, அப்புறம் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி. 3 ஜோதி, 3 ஜோதி. அதான் ஜோதி ஜோதியும் ஜோதி, 3 ஜோதி. எது கடக்கணும் பாதை, புரியுதா? அன்பு எப்படி இருக்கணும், அதாவது வழி சொன்னாங்க, அன்பில் இருன்னு சொன்னாங்க. அன்பை எப்படி இருக்கணும்னு தெரியல, அன்பை அது விளக்கமாக வந்து கொடுக்கல. அடுத்தது இப்போது கல்யாணம், குழந்தைக்கு வருது, அது என்னமோ நம்ம பெத்த பிள்ளைகிட்ட போய் சொல்ல முடியுமா? அகரம் உகரம் இப்படி தான்டா சொல்ல முடியாது. இது யார் அறிவு? அவங்க அறிவாலே அவங்களாவே அறிஞ்சு அப்படி தான் மேலே ஏற முடியும். பொது மேடையில் பெத்தப்பானே இப்படி சொல்கிறானேம்பாங்க, ஆனால் அதுதான் கல்வி, அப்படி தான் படித்தாகணும். தப்புன்னு ஒரு விஷயத்த மறைக்கிறதால தான் பிரச்சனை நிறையா போயிடும். தப்புங்கிற விஷயம் அது கரெக்டு நல்லதுன்னு பார்க்காம தப்பு தப்புன்ட்டு மறைச்சதாலே இவ்வளோ பிரச்சனை. கலத்தல், இப்போ ஆன்மா இது ரெண்டுமே கலக்கணும். கலத்தல் தான் தமிழ் அது பேர், உறவு கிடையாது. கலத்தல், அந்த கலக்கணும். இந்த களத்தில் சேரும்போது இந்த அகரம் உகரம் சேரும். களத்தில் தான் அது வழி உண்டு. அதுக்கு தான் வள்ளுவர் வந்து அறம் அன்பு அறம், அன்பு அறம் உடைத்தாயில் இருந்தால் இல்வாழ்க்கையில் ஒரு பயன் தரும்.
அப்போ அந்த அன்புன்னு என்னன்னு சொல்லி தரலையே. அது யாரும் சொல்றதுக்கு அதுக்கு எடுத்துக்க மாட்டுறாங்க. புதுசாக கல்யாணம் பண்ணாலும் அது ஒரு ஒத்திகை. அன்புங்கிறது இந்த பூர்ண அன்பு வந்து இப்போ இந்த வேலை கணவன் மனைவி இப்படி இருக்குன்னா இது ஒரு ரெகசல் ஒத்திகை. இது அங்கே போகிறது. இதுதான் வள்ளலார் சொல்லுவார் அவங்க வீட்டுக்காரம்மாக்கிட்ட. அது தமிழ் மரபில் வந்து நீங்கள் பிறப்பு வந்து ஏற்றுக்கிறாங்க, எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க. ஞானிகளுக்கு மறதி இல்லை, பிறப்பு உண்டுன்னு ஏற்றுக்கிறாங்க. அப்போ முன்னாடி இருந்தாங்களா நீங்கள் இந்த இதில் நீ ஒரு மனவனாக இருந்தால் கணவனாக இருந்தான்ட்டு அவங்க வீட்டுக்காரம்மா சொல்கிறாரு. நானும் மாறி மாறி வந்திருக்கேன், புரியுதா உங்களுக்கு? அப்போது இது கணவன் நான் மனைவி, இது ஒரு ரிகர்சல். இவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு இவர். முடிஞ்ச முதல் நீ வேற யாருக்காவது மனைவி இருந்தோமா கணவனாக இருந்தா, இப்போக்கு இது இல்லை, இப்போ நான் உனக்கு இல்லை, நம்ம 2 பேர் சேர்ந்தாலும் அங்கே போகிறது ஒரு ஒத்திக்கைதாம்மா. அது ஒன்றுக்குள்ளேயே ஒரு ஆள் இருக்குது, அவங்க கூட நீங்கள் பயன் பண்ணணும், அவங்க கூட உடல் வச்சுக்கணும். நம்மகிட்ட ஒரு பெண் இருக்குது, அந்த பெண்ணுக்கிட்ட உடல் வச்சுக்கணும். விளக்கம் சொல்லுரு, திருவாசத்தில் இருக்குமா, இது படித்து பாருன்ட்டு ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த திருவாசத்தை கையில் கொடுத்துட்டு இவர் வெளியே வந்துடு. முடியுமா உங்களால் முடியுமா? திருவாசகம் வந்து எப்போ வந்தது? தப்பாக இருக்குது. திருவாசகம் எப்போ வந்தது? திருவாசகம் எப்போ வந்ததுதான் 7ஆம் நூற்றாண்டில் வந்தது. திருவாசகத்தை வள்ளலார் கொடுக்குறார், எங்க குருநாதர் இவர் கொடுக்குறார். நீ வேற கதை வச்சுக்காதீங்க. படிக்க திருவாசகத்துல எல்லாமே இருக்கு. அவர் தான் இந்த எல்லாம் இதைத்தானே சொல்றாரு. உடல் மாற்றம் தான் சொல்றாரு. இந்த எல்லா உடல் மாற்றுறது வாழ்ந்தாகவே அவர் தானே சொல்றாரு. அவர் தான் ரோல் மாடல் எடுக்கிறாரு. அவர் தானே சிதம்பரம் கோயிலில் வந்து வெட்ட வேலையில் வாழ்ந்தாகவும் மாறி உள்ளே போகிறாரு. அப்போ நம்ம பாதை வேறம்மா, அதை பிடிச்சி வா. தெரிஞ்சப்போ இப்போ உலக வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு போச்சு, திரும்பி அந்த வாழ்க்கையை எப்படி நம்ம தப்பணுமா? ஆனால் அவங்க இருந்தாங்கல்ல, யார்? வள்ளலார் மனைவி. அவங்க கல்யாணம் பண்ணாங்க, கட்டாயத்தின் பேரில் கல்யாணம் பண்ண. ஆனால் இவருக்கு விருப்பம் இல்லை, இவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. ஆனால் கட்டாயத்தின் பேரில் கல்யாணம் பண்ணார். அக்கா பொண்ணு எல்லாமே பண்ணார். ஆனால் அது எல்லாம் உலகத்துக்கு இருக்குது. ஆனால் வந்து நம்ம அடையக்கூடிய இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான் நம்ம அர்த்தநாதீஸ் ரெண்டுமே சக்தி சிவமும் சேர்ந்து ஒரு ஜீவன். இப்போ மேட்ரு என்னன்னா, இங்கே ஆணும் பெண்ணும் சேரும்போது அகரம் உகரம் இந்த அன்புல இருந்தால் இவனுக்குள்ள ஒரு ஆண் இருக்கு பார்த்தீங்களா, அதை பிடிக்கணும். இவனுக்குள்ள பெண்ணு, அந்த பெண்ணுக்குள்ள ஒரு ஆண் இருக்கு, அது அவங்க பிடிக்கணும். அதுக்கு வழி தான் திரும்பணும். புரியல? புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. அதாண்டி நம்ம ஒருத்தர் உடம்புக்குள்ள ஆண் பெண்ணு ரெண்டும் இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு புறத்துல இந்த ஆணு பெண்ணு. இந்த ஆணு பெண்ணு களத்துல ஈடுபடும் போது இவனுக்கு உண்மை தெரியணும். நமக்குள்ள ஒரு பெண் இருக்கா இல்லையா, அந்த பெண்ணுக்கிட்ட போகணும். அதுக்கு வழி யாரு? இந்த பெண்ணு தேவை. உங்களுக்குள்ள ஒரு ஆண் உள்ள இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட போறதுக்கு ஏதோ புறத்துல ஒரு ஆண் வேணும். இப்போ அந்த களத்தில் ஈடுபட்டு வரும்போது புறத்தில் இருக்க ஆணை வந்து ஈடுபடுத்தி, இப்போ உதாரணத்தை எப்படி சொல்கிறோம், பால் கறக்க போகிறோம் இல்லையா, கண்ணுக்குட்டி விடுறோம், அதுக்கு இது வரும்போது அப்புறம் வந்து என்ன ஆகுது, பால் நல்லா சுரந்தப்போ என்ன பண்ண, கண்ணுக்குட்டியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுறோம், கட்டி விட்டு அப்புறம் பால் கறந்துடும். இப்போது அந்த பயணத்துக்கு அந்த கண்ணுக்குட்டி மாரி இதை பயன்படுத்தணும். அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஆணை கண்ணுக்குட்டி மாரி பயன்படுத்திக்கிட்டு மேலே ஏறிக்கணும். பெண்ணை கண்ணுக்குட்டி மாதிரி பயன்படுத்திட்டு இவன் அந்த ஆண் மேலே போகிறோம். இப்படி தான் அதுக்கு பாதை தான். அதுதான் என்ன சொல்கிறது, சாந்தி முகூர்த்தம். இது புரியும் நினைக்கிறேன். பிரம்ம முகூர்த்தம், சாந்தி முகூர்த்தம், சுப முகூர்த்தம் சொல்கிறாங்க இல்லையா. இதுக்கு ஏன் அந்த டேட் பார்க்குறாங்க, சாந்தி முகூர்த்தம் எதுக்கு பார்க்குறாங்க, முகூர்த்தம்னா என்னன்னு தெரியாமல். சாந்தி முகூர்த்தம்
விளக்கம் புரியுதா? அந்த முக்கு ஊரு தம், அந்த வார்த்தையை பிரிச்சா அந்த முக்கு ஊருக்கு போகணும். அதான் ஊர், இதான் முக்கு. அந்த முக்குல ஊருக்கு போகணும், முகூர்த்தம். இந்த ஊருக்கு போகணும்னா இப்போ தானா வந்து சுய இன்பம். இப்போ வந்து பெண்ணு, அந்த பெண்ணை பயன்படுத்தி இவன் அந்த முக்கு ஊருக்கு போகணும். புரியுதா? இது வந்து ரிகர்சல். இது இந்த இதை பார்த்து இது அங்கே இப்படி சேர்றோமோ அதே மாரி உனக்குள்ள அங்கே சேரணும். சேர்ந்தாரு அப்போதான் இந்த எப்படி வருது, முருகன் பிறப்பு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முருகன் பிறப்பு கிடைக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பசுக்கள் தானே. எப்படி நமக்கு சுக்கில வெளிப்படுதோ அதே பெண்ணுக்கு அது திரவ நிலையில் இருக்குது. இது ஆவி நிலை கொண்டு வரணும். ஆவி நிலை கொண்டு வந்து இந்த புறத்தை அந்த பெண் தேவை. இப்படி தியானம், அது சித்தர்கள் வந்து தவத்திலையும் இதில் நம்ம தானாக பண்ணுறாங்க. இப்போ வந்து இப்போ உலகத்துக்கு எப்படி பண்ணால் அது ஒரு வழி ரூட்டு. அப்போ வந்து உஷ்ணம் வரும், சூடாகும். அந்த நேரத்தில் அதை ஆவியாக்கணும். சூடாகுது இல்லைங்களா? அப்போ வந்து திரவமாக இருக்கிறது ஆவியாகும். ஆவியாக இருக்கும்போது இந்த களத்தில் நம்ம கவனம் எல்லாம் உருவமத்தில் இருக்கும். இப்போ ஆண் பெண் சேர்க்கையில் நம்ம கவனம் எங்கடானா இங்கே இருக்கணும். இப்போ நம்ம வந்து இப்படி வெளியே போகிறத மேலே ஏற்றணும். வாங்க வாங்க, இதுக்கு தான் பக்தி தவம். ஏன்னா தெரியாமல் இது ஏறிடுச்சுன்னா என்னாவும் ஆவி இல்லையா, ஆவியாக தான் திறவையில் ஏறாது. அது புருவமத்திய மூலாதாரத்துலேருந்து சுவாசம் வந்து அதுதான் நாதி முதல் புருவமத்திய ஒரு நாடி ஓடுதுன்னு விளக்கம் கொடுப்போம். அதான் கொடி. இது வெள்ளையாக இருக்கு இல்லையா, இது மேலே புருவமத்தி வந்தால் மஞ்சள் நாதம். இது ரெண்டும் அங்கே வரும். இது ரெண்டும் கலந்துச்சுன்னா செவ்வேலாக முருக பெருமானாக நாமளே மாற்றி பிறப்போம். இதை மாற்றி பிறக்கும் வழி. அப்போ எவ்வளோ வேல்யூ. முருகன் பிறப்பு நம்ம கையில் இருக்கு. புறத்தில் ஆண் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா. இப்போ அகத்தில் அதே நடந்துடுச்சுன்னா, அகத்தில் நமக்குள்ளேயே அது நடந்துடுச்சுன்னா இப்போ ஒரு மூணாவது ஒரு குழந்தை பிறக்குது. அது நம்ம தான் பிறக்கணும். நம்மளே மாறி பிறக்கும். நம்மளே மாறி பிறக்கும். அதை மாற்றி பிறக்கும். அது வழி. அதுக்கு ஆயுசு வந்து பல ஆண்டு, பல லட்ச ஆண்டு. அப்படி மாறி பிறந்துட்டோம்னா நம்மளை அதை மாற்றி பிறக்கும் வலியறியல். இதை மாற்றி பிறக்கணும். இதை சொல்லாமல் முருகனை வழிபடுறது ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி செவ்வேலாக அவரை மாதிரி அந்த அழகு நமக்கு வரும். எங்க வச்சான் அன்பு எங்க இருக்கு? அகரவகரத்தில் இருக்கியா? இந்த அது எப்போ நடக்கும்டானா பூர்ண அன்பு. பூர்ண அன்புல அது நீங்கள தானாக அந்த ஏறிக்கும். நடுநாடி சுவாசம், இது இந்த சுவாசம் கட்டாகும், நடுநாடி சுவாசம் வந்துடும். நடுநாடி அதான் நடுநாடி. இந்த புருவமத்தி அந்த நாடிக்கு வந்து ஆவி நிலையில் வந்துடும். அது மேலே ஏறிக்கும், புருவமத்தி தானாக போயிடும். விஷயம் தெரியாத காமத்துக்காகவும் பத்ததுக்காக பண்ணிட்டு பண்ணால் அது விதி விடிஞ்சா போயிட்டு சேரணும். இது ஞானத்துக்காக பயன்படுத்திட்டான்னா பண்ணிக்கலாம். அறிவுக்காக முருகப்பெருமானா பிறக்கிறதுக்கே இதே ஒரு ரூட்டு. எங்க வச்சேன் உங்களுக்கு தெரியும். இதுதான் பிரம்மச்சாரியம் சொல்கிறாங்க. ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறது, பிரம்மச்சாரி விரதம் கடைப்பிடிக்கிறது, எல்லாமே இங்கே இத்தனை நாள் இருக்கணும் விரதம் இருக்கிறது, எல்லாம் இதுக்கு தான். வேற என்னத்துக்கு? தன்னுக்குள்ள அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாலும் தனக்குள்ள அதை ஒதுக்கணும். அதை விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதை பயன்படுத்தி மேலே ஏற கற்றுக்கலாம். அது பார்ட்னருக்கும் புரியணும். பார்ட்னருக்கு புரியாம முடியாது. ரெண்டு பேரும் ஞானத்தில் இருக்கும். அது ரெண்டு பேருமே மேலே ஏறிக்கலாம். அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா ரெண்டு பேருமே மேலே ஏறலாம். இதை வந்து நம்ம வலைதளங்களில் வரும்போது எப்படி இந்த ஆண் பெண் செயற்கையில் இவங்க தப்பாக சொல்லி இறைவனை அடைய முடியுங்களா ஒரு கேள்வியில் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா.
இறைவன் அடையிறது இல்லை, இவனை தான் மாறுறது காட்டுறதோ பெரிய இது. இவனுடைய ஆயுசு நோய் எதுவுமே வராது. முருகனா மாறி போயிட்டுனா அப்புறம் உனக்கு என்ன வரப்போகுது? நீயே எல்லாமே எல்லாமே பண்ணிக்கலாம், எல்லா ஆற்றலும் தாராக வந்துடும். 12 ஆண்டு அதேமாரி இருந்துட்டாங்கன்னா, சேமித்தாங்கன்னா, பாதி சித்தி கை கொடுக்கும், பாதி பலம், பாதி 12 ஆண்டு. அது பிரம்மச்சாரி விரதம், பிரம்மம் அதில் வந்துடும். அங்கே தான் கடவுள் இருக்கான். இப்போ அகர உகர எங்கே இருக்கு? அகர அன்பு இல்லையா? அப்போ பிரம்ம எங்கே இருக்கு? இடி மின்னல் வருது பார்த்தீங்களா? இதுன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். மின்னல் அன்புன்னு வச்சுக்கிங்க, இடிய நாதம்னு வச்சிங்க, உகரமும் வச்சிங்க, ஆணும் வச்சிங்க, பெண்ணுன்னு வச்சிங்க. எந்த இடத்துல இடியும் மின்னலும் ஒன்று சேருதோ அங்கே மழை வரும். எங்கே அகரமும் உகரமும் ஒன்று சேருதோ அங்கே குழந்தை பிறக்கும். உனக்குள்ளேயே அகரமும் உகரம் ஒன்று சேர்ந்துச்சா நீ மாறி பிறகு. இறைவன் என்னன்னா, இறைவன்னா நீ மின்னலே வச்சுக்காதான். நாதம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? நாதனே நாதனே, இடிதான் நாதம், இடிதான் இறைவன். இதுதான் பொருள். அந்த இடியும் அந்த மின்னலும் எப்படி உங்கள் புறத்தில் நடக்குதோ அதே இடியும் மின்னலும் அகத்தில் நடக்கணும். புரியுதா மேடம்? மேடம் உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுதுல? இடியில் மின்னல் எப்படி அகத்தில் இருந்தால் உடனே மழை வருமோ, அங்கே ஒரு அந்த இடி விழுந்த இடம் ஒரு கல் முளைக்கும். அது அண்டக்கல், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிணறு இருக்கும், அது பக்கத்தில் இடி விழுந்துன்னா அந்த தண்ணி வந்து ஆற்றல் வாய்ந்த தண்ணியாக அது மாறிவிடும். அந்த கிணறு தண்ணி எல்லாமே அகரம் உகரம் தானே. அதானே அவர் ஆதியிலே பிடிச்சிட்டாரு. அகர முகர எழுத்தெல்லாம் ஆதிப்பகம். இந்த அகர முகரம் எந்த இனம் எந்த உயிராக இருக்கட்டும், யாரை எதா இருந்தாலும் அந்த அகர உகரம் எங்கே சேருதோ அங்கே ஒரு உற்பத்தி ஆகும். அது சேர்ந்தாதான் அந்த அகர உகரம் சேர்ந்தா ஒரு ஜீவன் உயிர் எந்த உயிரானாலும் 84 லட்சம் ஜீவ உயிருக்குள்ள அந்த அகர உகரம் சேர்ந்து தான். தூங்கிடாதா? 84 லட்சம் ஜீவராசி எல்லாமே இந்த அகர உகரத்தில் தான் போற. மணியாச்சா? அன்பு அகரம் முகரம் இது வார்த்தையாக சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும், இந்த அகரம் முகரம் எப்படி சேர்க்கறதுங்கிறத நீ முடிவு எடுக்கணும். பெண் துணையை கொண்டு கல்யாணம், அதாவது இல்லறம், பெண் துணையை கொண்டு ஏறிக்கிடுச்சு முடியும். நீ தனிப்பட்ட தவத்தாலும் போகலாம். 2 ரூட்டு தவம் வந்து நீங்கள் பண்ணணும். தொடர்ந்து கூற்றலும் ஆற்றலும் என்ன அந்த குரலுமா, கூற்றலும் குதித்தலும் தலைப்பட்டவருக்கே நம்ம இருக்கும். எந்த நேரமும் அந்த தலைப்பட இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மூலாதாரம். அதுதான் இந்த தனுசு ராமர் கையில் விட பார்த்தீங்களா? இதுதான் அது சரஸ்கார். ஆமாம், அந்த தான் அது வில்லு அவர் கையில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது வந்து கட்ட தெரியணும் அவங்களுக்கு. அவங்க புறத்தில் உங்களுக்கு கல்வியில் அதை கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வருவார், ஒரு காலமும் வராது. அதெல்லாம் ஒரு குறியீடு, ஒரு என்ன சொல்ற எடுத்துக்காட்டு. அது மாரி இருக்கு, உங்ககிட்ட இருக்கிறது அந்த பானம், அந்த சுக்கிலம், இந்த காற்று இதையும் சரஸ்கார வரைக்கும் நீ இணைச்சிட்டீன்னா சுக்கிலம் தான் பானம். அதை வச்சு தான் வரும் மேலே வரும் புருவமூர்த்தி. அப்படி வந்துட்டுனா அந்த ராமர் உடம்பு கிடைக்கும். ராமர் காலை கண்டே காலையே பார்த்தாங்க, கையை பார்த்தாங்க, அதை பார்த்தா அதே அவ்வளோ எல்லாத்திலையும் அகர முகத்தில் மட்டும் அன்புல முடிச்சிடறாங்க. அன்புனா என்னன்னு தெரியாமல் பிரச்சனை தான் இப்போ இருக்குது. அன்புக்கு விளக்கம் போதுமா? போதும். அதுக்கு போதுமா? பதி பாச பற்றி அர்த்த பற்றி பார்க்கணும், அவ்வளோதான். அது அவ்வளோதானா? உலக வாழ்க்கை பாசம். பசுக்கள், பசு அது ஆன்மா இருக்கிற இடம், அவ்வளோதான். பசு இருக்கிற இடம் அவ்வளோதான். அதில் ஒன்றுமே கிடையாது. பாசத்தை விட்டினா நீ பசுக்கள் தெரிஞ்சிடும்.
பசுக்கில் இருந்தாலும் ஆன்மா புரிஞ்சிடும். இருக்க இடம் தெரிஞ்சுன்னா வந்த வேலை முடிஞ்சிச்சு. எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சிச்சு. போதுமா? நன்றி, வணக்கம்.